ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிளேஸ்லாம் செடி நிறைய வளர்த்துட்டு இருக்கேன். கோழிக்கொண்டை பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இருக்குது. திடீர்னு பார்த்தா அங்கேருந்து எங்கிட்ட இப்படி கனெக்ட் ஆகி வந்துச்சுனே தெரியல. நிறைய பச்சை மிளகாய் செடியெல்லாம் குட்டி குட்டியாக வந்திருக்குது. அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் காய்ச்சிருக்குது. இந்த பச்சை மிளகாய் செடியெல்லாம் தனியாக விதையெல்லாம் போட்டுலாம் நான் பண்ண மாட்டேன். மொட்டை மாடியில் காஞ்ச மிளகாய் நிறைய நம்ம காய வைப்போம் பாருங்கள். அந்த காஞ்ச விதையெல்லாமே அப்படியே மொட்டை மாடியிலேருந்து மழை பெய்ஞ்சா அதுவே செடியாக வந்துடுது. டிசம்பர் பூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் இருக்க செடை போட்டு அழகாக வச்சுருக்கேன். இப்போல்லாம் அதெல்லாம் எங்கேயோ ஒரு சில இடத்துல பார்க்க முடியுது. காசு கொடுத்து வாங்கினாலுமே கிடைக்க மாட்டுது. ஆக்சுவலாக போன வருஷம் ஒருத்தவங்க கிட்ட சின்ன கலையாக வாங்கிட்டு வந்தேன். வெள்ளை கலர் டிசம்பர் இத்தினூண்டு தான் வச்சேன். நல்லா படர்ந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டாகவே வந்திருக்கு. பூவும் எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பூ இன்னும் அந்த அளவுக்கு வரல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. சீசன் இன்னும் வரல. ஆக்சுவலாக டிசம்பர் மாதம் தான் டிசம்பர் பூலாம் பூக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 10 பூ 5 பூ அந்த மாதிரி அங்கங்கே ஒரு சில இடத்துல மொட்டை விட்டு பூ பூக்குது. டிசம்பர் மாதம் வந்தவுடனே எந்த அளவுக்கு பூ பூக்குன்னு தெரியல. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வல்லார செடி கொஞ்சமாக இத்தனோடு தான் 2 கன்று எடுத்துன்னு வந்து வச்சேன். நல்லா படர்ந்து பெருசாகி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. அப்புறம் புளிச்சக்கீரை செடியும் வச்சுருக்கேன். புளிச்சக்கீரை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணதில் அந்த தண்டு இருக்குது பாருங்கள், அதை தூக்கிட்டு வந்து அப்படியே மண்ணில் சொருகி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் கீரையாக நல்லா தழைச்சி வந்திருக்குது. ரொம்ப நாளாகவே இந்த வல்லாரக்கீரையை பறிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். டைமே இல்லை. இன்னைக்கு தான் பறிக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கி பறிச்சுக்கிட்டு இருக்கேன். வல்லாரக்கீரை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போல்லாம் நிறைய பேருக்கு ஞாபக மறதி பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பெரியவங்களுக்கு மட்டும் தான் ஞாபக மறதி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போல்லாம் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கே ஞாபக மறதி பிரச்சனை அதிகமாகவே இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த வல்லாரக்கீரையை சாப்பிட்டாலே போதும், ஞாபக சக்தி பிரச்சனையும் சரியாயிடும். நான் மேக்ஸிமம் கீரையெல்லாம் கடையில் வாங்கவே மாட்டேன். வீட்டில் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன், வல்லாரக்கீரை போட்டிருக்கேன், மிளகு தக்காளி கீரை, அதே மாதிரி புளிச்சக்கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, அங்கங்கே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கேன். வீட்டுக்கு தேவையானதை அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவேன். கடையிலலாம் கீரை வாங்கினா மருந்தெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு பல பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிக்கும். வீட்டிலேயே இயற்கையான முறையில் தண்ணி மட்டும் தான் நான் ஊற்றுவேன். வேறு எதுவுமே பண்ணவே மாட்டேன். கீரை எல்லாமே நல்லா தலைச்சி அந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக வந்திருக்குது. நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்கு வல்லாரக்கீரை. நான் வைக்கும்போது 2 கன்று தான் வச்சேன். அது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி அந்த வேரோட கனெக்டட் ஆகி ஃபுல்லாக பரவி போய் இவ்வளோ கீரை கிடச்சிருக்குது. உங்கள் வீட்டில் மண் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய வகை வகையான கீரையெல்லாம் போட்டு வைங்க. மண்ணிலலாம் பரவாயில்ல, சின்னதாக தொட்டி மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா கூட போதும். இந்த கீரைக்கெல்லாம் அதுவே போதுமானது. என்ன மாதிரி நீங்களும் சின்னதாக தொட்டிலேயோ மண்ணிலேயோ என்ன கீரை வளர்க்குறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் வல்லாரக்கீரை குழம்பு வீடியோக்கெல்லாம் நான் செஞ்சு காமிக்கிறேன். பாய்.